நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்டார். இவருக்கு இவரது ரசிகர்கள் தொடங்கி இளைஞர்கள், இளம்பெண்கள், பொதுமக்கள் என பரவலான வரவேற்பு கிடைத்தது. விஜய் அரசியலில் களம் இறங்கியதிலிருந்து சிலர் விஜயை வியாபார பொருளாக மாற்றி சக்கை லாபம் பார்த்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னரே விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பது போன்ற காலண்டர் உருவாகி வியாபாரம் செய்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடிகர் என்பதால் பொதுவாகவே அவரது படங்கள் வெளியாகும் போது அந்த படத்தில் அவருடைய மெயின் காஸ்டியூம், அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், பயன்படுத்தும் பொருள்கள் என பலவும் அதிக அளவில் வியாபாரமாகும். அதற்கு காரணம் விஜயின் தீவிர ரசிகர்கள் தனது அபிமான நடிகர் இப்படியான பொருள்களை பயன்படுத்தி இருக்கிறார், இந்த ஆடையை தான் அணிந்துள்ளார், இந்த ஆபரணத்தை தான் அணிந்துள்ளார், எனவே நானும் அதே போலவே அணிய வேண்டும், நானும் அதனை வாங்க வேண்டும், அதை வாங்கி அணிந்து கொண்டுதான் நான் படம் பார்க்க போவேன் என மனநிலையில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார். இதனை கடந்த காலங்களில் நாம் பார்த்துள்ளோம். இப்படி இருக்கையில் விஜய் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி தமிழ்நாடு அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். விஜயின் கட்சி கொடி, விஜயின் கட்சியின் சொந்தமான விசில் சின்னம், விஜய் தனது பிரச்சாரத்தின் போது அணிந்திருந்த வெள்ளை நிற சட்டை, வெளிர் காக்கி நிற பேண்ட் போன்றவை அதிக விலைக்கு தமிழ்நாடு முழுவதும் பலர் விற்பனை செய்தனர். மேலும் சிலர் தாவேகா தரப்பில் விஜய் மற்றும் அவரது பிரச்சார புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் அதை போட்டோக்களை ஃப்ரேமாக மாற்றி விற்பனை செய்து வந்தனர். அதனையும் மக்கள், குறிப்பாக விஜய் ரசிகர்கள் வாங்கி வந்தனர். இப்படி இருக்கையில் இதன் அடுத்த கட்ட நகர்வாக விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வைத்து காலண்டர் உருவாக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பான விளம்பரங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு வீடியோவை இணையவாசி ஒருவர் பகிர்ந்து, முதலமைச்சர் கேலண்டரை அடிச்சிட்டாங்க, இன்ஸ்டால் நல்ல வியாபாரம் பார்க்குறாங்க, விஜய் ஒரு வியாபார பொருளாக வைத்து சக்க லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். அவரது இந்த பதிவு தற்போது இணையதளத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே விஜய் முதலமைச்சராக அமர்ந்திருப்பது தொடர்பான புகைப்படங்கள் வைத்து கேலண்டர் உருவாக்கி இருந்தாலும் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கமும் கூட என்றாலும் அதை அதிக விலைக்கு விற்று சக்கை லாபம் பார்த்து வருவது என்பது விஜய் ரசிகர்கள் விஜய் மீது வைத்திருக்கும் பிரியத்தை வியாபார பொருளாக மாற்றி லாபம் பார்த்து வருகின்றன என பலரும் விமர்சித்து வருகின்றனர். கட்சியின் சார்பில் இதுபோல கேலண்டர்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் பொறுப்பாளர் பெயர் இருந்திருக்கும். ஆனால் இது தனிநபர் வியாபார நோக்கத்தில் உருவாக்கி உள்ளனர். இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக் கழகமோ விஜயோ தலையிட்டு அல்லது பொதுவான ஒரு அறிக்கை வெளியிட்டு நிறுத்த சொல்ல வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.